தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. Ananya's Nana Nami Homes, a paradise for senior citizens. வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்க சார். இன்று முதல்வர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பல்வேறு கோப்புகளை பார்த்து பல்வேறு கூட்டங்களை நடத்தி இன்று ஒரு 6:15 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு நீண்ட சிகிச்சைக்கு பிறகு வந்திருக்கிறாரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அவருக்கு திடீர்னு நடைபயிற்சி போகும்போது லேசாக மயக்கம் வந்ததுன்னு சொன்னாங்க. 70 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மூத்த குடிமகன். இப்போ எனக்கு கூட பைபாஸ் சர்ஜரி ஆச்சு, அதனால அந்த ப்ரொசீஜர்லாம் தெரியும். அது மாதிரி முதல்ல ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது அது என்னன்னா கொஞ்சம் அது சில கேள்விகள் வருது நமக்கு. பொதுவான மனிதர்கள் முதல்ல நம்ம எல்லாத்தையும் விட முதல்வர் பரிபூர்ணமாக நலத்துடன் அவர் வீடு திரும்பினார் என்பதை நாம் வரவேற்கிறோம். அது பார்த்து 4-6 ராவுகாலம் பார்த்து பகுத்தறிவு சிந்தனை பிரகாரம் பெரியாரியத்தை கொஞ்சமும் விட்டு கொடுக்காமல் ராவுகாலம் முடிஞ்ச உடனே 6:15 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. அதை நம்ம சுட்டி காட்டி பகுத்தறிவுக்கு கொடுக்கும், திராவிடம் கொடுக்கும் அந்த மரியாதையை, நாம் பெரியாருக்கு இவர்கள் செலுத்தும் மரியாதையை நாம் கவனிக்கிறோம். அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது நமக்கு என்னன்னா, முதல்ல என்ன சொன்னாங்க, அவருக்கு ஏதோ மயக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி போனாங்கன்னா நமக்கு புரியாத ஒரு விஷயம். நார்மலாக ஒரு கணவர் குடும்ப தலைவருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு கவலைக்கு உரிய, அவருக்கு ஏற்கனவே சில உடல்நல குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பொதுவான விஷயம். விவரங்கள் வேணா முழுசா தெரியாம இருக்கலாமே தவிர அவருக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்படிப்பட்டவர் அப்படி போகும்போது அன்னைக்கு பார்த்து ரொம்ப அவசியமா அவரும் நானும்னு விழா அந்த புத்தக வெளியீட்டு விழா, அதுல அவங்க துர்கா ஸ்டாலின் அணியார் அதில் நல்லா நகைச்சுவையோட எழுதியிருந்தாங்க. நான் அந்த இதில் புக்கில் ஒரு சில ஃபுல்லாக படிக்கல, சில கிளிம்சஸ் பார்க்க முடிஞ்சது. நெடுஞ்செழியன்னு ஒருத்தர் இவங்க சொல்லிட்டாங்கன்றதுனால பலார்னு அரைஞ்சிட்டாராம் ஸ்டாலின் அவர்கள் மனைவியை. ஏன்னா அவரை நாவலர்னு சொல்லணும்னு. ஆனால் அந்த நாவலருக்கு அவர் தான் முதலமைச்சராக இருக்கணும், அவரை இறக்கி விட்டுட்டு அவளை என்னெல்லாம் பாடுபடுத்தி ஐயா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர் நெடுஞ்செழியனுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தார் என்பதெல்லாம் தெரியும். அவரை நாவலர்னு சொன்னா அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, இதுல எங்க பெண் உரிமை, பெரியாரியம் எங்க வந்தது, பெண் உரிமை எங்க வந்தது? கணவன் மனைவி அடிக்கலாமா, இருவரும் சமம்னு சொன்னார். கர்ப்பப்பையே கைட்டு எறின்னு சொன்னாரு. கர்ப்பப்பையை வேணா கைட்டு எறியலாம், அதுக்கப்புறம் ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி ஆயிட முடியுமா? உடல் ரீதியாக எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கு. நிறைய சொன்னாரு. கிராப் கட்டிட்டு கட் பண்ணிட்டு பேண்ட் சட்டை போட்டுட்டு டீ சாப்பிட போங்கலாம் சொன்னார்ல. அப்படி சொன்னா ஆம்பளை பொம்பளை ஆயிடுமா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வைப்போம்னு சொன்னவர் மகாகவி பாரதி. அந்த மாதிரி நம்ம அப்படி அடிச்சதெல்லாம் எழுதினாங்க போனாங்க, அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யத்துக்காக எழுதியிருப்பாங்க. அதை நம்ம ரொம்ப பெருசுப்படுத்தக்கூடாது. ரைட். அன்னைக்கு போய் அந்த புக்கை சிரிச்சு சந்தோஷமா ரிலீஸ் பண்ணாங்க. துணை முதலமைச்சர் அவர்கள், உதயநிதி அவர்கள் பல்வேறு பணிகளுக்கிடையே பல்வேறு பணிகள் அங்கங்க கேள்விப்படுறோம் நம்ம, என்னென்ன பணிகள், அவர் பணி சுமை எவ்வளவு தூரம் இருக்கு, நடு இரவு தாண்டி அவருக்கு பணி சுமை இருக்குங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதெல்லாம் நமக்கு புரியுது. ரைட். ஆனா என்னன்னா, கணவர் அங்க ஒரு கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய, கவலைப்படக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய போது இங்கேயே ஒரு விழா நடத்துறாங்கன்னு வருது. அதாவது இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு இந்த புத்தகம் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற வகையில் நம்ம அதை எடுத்துக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா அது பகுத்தறிவு பிரகாரம் அந்த ராவுகாலம் முடிஞ்சு போயிட்டாரு. நமக்கு ஒரு கரெக்டா வருது. எப்போ போனார் ஆஸ்பத்திரிக்கு? இந்த பிரதமர் இங்க தூத்துக்குடி வரேன்னாருன்னு சொன்னோன்னு, இது அவரை வரவேற்பதற்கு வழக்கமாக புரோட்டோகால்ல இவர் போனோம், முதல்வர் போகணுங்கிறது வழக்கமான ஒரு மரியாதை, முதல் மரியாதை.
அது போக வேண்டாம்ங்கிறது. அப்படியெல்லாம் நடிப்பாரா எனக்கு தெரியல. அவர் கூட நடிச்சிருக்காரு, சீரியல்லாம் நடிச்சிருக்காரு அவர், ஸ்டாலின் அவர்கள். குறிஞ்சிப்பூலாம் ஆனால் பண்ணியிருக்காரு. அவர் உதயநிதியும் வந்து 10 படம் நடிச்சிருக்காரு. நடிப்புக்கும் குடும்பத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு பராசக்தி காலத்துல இருந்து. இருந்தால் கூட இதில் போய் நடிப்பாருன்னு நம்ம சொல்லக்கூடாது, நியாயம் இல்லை. அப்படி சொல்றது நியாயம் இல்லை. அந்த வகையில் வந்து இவங்க போனாங்க பாருங்க, கரெக்டாக அவர் கிளம்பி திருச்சியிலேருந்து அவர் நேற்று தூத்துக்குடி எல்லாம் வந்தார். ஜம்முன்னு 3 லட்சம் கோடி நாங்கள் வந்து யூபிஏ அரசு 1 லட்சம் கோடி கொடுத்துட்டு இப்போ 10 வருஷத்தில் நாங்கள் வந்து 10 வருஷத்தில் 3 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுக்கு. 11 மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரி இங்கே திறந்துருக்கோம். அதே மாதிரி 4900 கோடிக்கு வந்து 8 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காரு. தூத்துக்குடி வந்து கிட்டத்தட்ட 2.5 பங்கு அதோடைய விரிவாக்கம் வந்து நடந்திருக்கு. இன்னும் பல இடங்களுக்கு அது தூத்துக்குடியுடைய அந்த 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 தென்காசி அந்த பகுதியுடைய விருதுநகர் வரைக்கும் அந்த வியாபாரிகள் பொருளாதாரத்தை மக்களுக்கு வேலை வாய்ப்பு மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதோட முக்கியமாக வந்து ஒன்று சொன்னார், இது ராமருடைய மண். நான் வந்து அயல்நாட்டு பயணத்தை முடித்து கொண்டு ராமருடைய ராமேஸ்வரராகிய ராமருடைய மண்ணுக்கு வந்திருக்கேன். இவ்வளோ நாள் பெரியார் மண் சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து இப்போ இது இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. மோடி பிரதமர் அவர்கள் வந்து இது ராமர் மண்ணுன்னு சொல்லிட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு வழிபூரா வந்து மோடிக்கு வந்து கொடுக்கப்பட்ட வரவேற்புகள், உற்சாக வரவேற்புகள். திருச்சிக்கு போகும்போது கங்கை கொண்ட சோழபுரம் எங்கூர், அந்த பகுதியை சேர்ந்தவன் தான். அதை மாதிரி எந்த திமுக அரசோ அதிமுக அரசோ அதற்கு முன்னால் காங்கிரஸ் அரசோ யாருமே செய்ய தவறிய ஒரு பெரிய விஷயம். உலக அதிசயங்களில் வந்து எப்படி வந்து தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை கொண்டு வந்திருக்க வேண்டுமோ அதே அளவுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் மிக அற்புதமான கோயில். இது வரைக்கும் வாழ்க்கையில் நீங்க போய் பார்க்கலன்னா கோயில் பக்தியெல்லாம் தாண்டி அந்த சிற்பக்கலை, ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்க வாயில் ஒன்று இருக்கும், அது உள்ளுக்குள்ள குளம். அந்த சிங்க வாயிலில் போய் நின்னா குளம் தெரியாது, குளத்துடைய எதிர்பக்கம் கூட தெரியாது, குளிக்கிறவங்க யாருன்னு தெரியாது, குளம்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. இது கட்டிடக்கலையில் மிக இந்த மாதிரி பல நுணுக்கங்கள். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான கோயில். அது ஒரு எங்கேயோ போய் கங்கையிலிருந்து நீர் கொண்டு வந்து இந்த வாரணாசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் மகாகவி பாரதிக்கும் உள்ள அந்த உறவெல்லாம் வந்து அவர் பேசியிருக்காரு. அதெல்லாம் பேசிட்டு அவர் இன்னைக்கு காலையில் அந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பேரில் மத்திய அரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ஐஎன்எஸ் ராஜேந்திர சோழன் வச்சது. ராஜராஜ சோழனுக்கு வந்து மத்திய அரசு, இவங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு, பாஜக அரசு வந்து செய்த மரியாதை. இது கூட சொல்லுவாங்க, வியட்நாமில் வந்து போர் நடந்தபோது அமெரிக்கா வந்து அவ்வளோ பெரிய நாடு வந்து தோற்று போய் வியட்நாமில் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. வியட்நாமில் போய் அந்த அதிபரை கேட்டாங்களாம், இவ்வளவு எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் 4.5 அடி ஓசரம் தான் இருப்பாங்க வியட்நாமில், அந்த மங்கோலிய இனத்தை சேர்ந்தவர்கள். அப்போ வந்து இவ்வளவு வீரம் உங்களுக்கு எங்க இருந்த? வியட்காங் அப்படின்ற அந்த கொரில்லா படைக்கு இவங்க 100 பேர்னா அவங்க 10,000 பேர், எப்படி அவங்கள அடிச்சு துரத்துனீங்க அமெரிக்கர்கள்? அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஒரு வீரனை மனதில் வைத்து தான் நாங்கள் பண்ணோம். யார் அது வியட்நாமில் வீரன்? வியட்நாமில் இல்லை, உங்கள் ஊர். யாருன்னா ராஜராஜ சோழன். எங்க? வியட்நாமில் சொல்லிட்டு அந்த வியட்நாம் அதிபர் வந்து டெல்லிக்கு வந்தார். வந்துட்டு அவர் உடனே காந்தி சமாதி, நேரு சமாதி, இந்திரா காந்தி சமாதி வரிசையாக கூப்பிட்டு போனாங்க. அதெல்லாம் ரைட்டு. நாங்களெல்லாம் வந்து பெரிய வீரனாக மனதில் வரித்திருக்கும் ராஜராஜ சோழனின் சமாதி எங்கே இருக்கு, நான் அங்கே போய் கும்பிடணுன்னாரு. எல்லாம் தலையை குனிறான். எங்கே இருக்கு சமாதி? ராஜராஜ சோழனுக்கு சமாதி வந்து யாரோ ஒரு தனியார் வந்து அந்த இடத்த வாங்கி அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு, ஓலை குடிசை மாதிரி போட்டு. அப்போ ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய திராவிடர்கள், தென்னிந்தியர்கள் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள் யாரும் செய்வதை விட இன்று மோடி அவர்கள் செய்திருக்கும் மரியாதை மிகப்பெரிய மரியாதை. கண்டிப்பா சார். இப்போ முதல்வர் வந்து மருத்துவமனையில் இருந்தாலும் கூட பல்வேறு கோப்புகளை பார்த்திருக்காரு. நேற்று பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆபீஸ் மாதிரி செட் பண்ணி அதுக்கான கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. உங்களோட முக்கியமான சாரி டு இன்டர்ஃபியர், அதே மாதிரி அவர் ஐயா கருணாநிதி அவர்கள் மாதிரி அதே கட்டம் போட்ட லுங்கியோட அதையும் சொல்லிடணும் நீங்க. அது மாதிரி எல்லாத்தையும் நடத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள் வந்து பிரதமர் கொடுக்க வேண்டிய மனுக்களை வந்து அவர் சரி பார்த்து ஓகே பண்ணியிருக்காரு. ஸோ அலுவல் பண்ணி அப்படியே அவர் பண்ணியிருக்காரு சார் அந்த இடத்துல. ஆமாங்க, நம்ம அதுதான் பாராட்டுறோம்.
அவருக்கு பேஸ் மேக்கர் வச்சாங்க, நீங்க தான் சொன்னீங்க. பேஸ் மேக்கர்லாம் வச்சிருக்காங்க, நானும் பேப்பர்ல படித்தேன். பேஸ் மேக்கர்லாம் வச்சா கூட அவர் அலுவல் பணியில் ஈடுபட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் கொஞ்சம் விட்டுருந்தா அவர் வந்து தூத்துக்குடிக்கே இல்லை திருச்சிக்கே கூட போறணுமோ. அநேகமா மருத்துவர்கள் அனுமதிக்காதனால தான் அவர் போகலைன்னு நினைக்கிறேன். கரெக்டா அவரு இந்த பக்கம் கிளம்பிட்டாரு மோடி அப்படின்னோடனே, அப்போ இந்த மோடியுடைய அதாவது இந்த நகைச்சுவையெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்களுடைய வருகை திமுக கூடாரங்களில் ஏதோ ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு சார். அதாவது ஏன் வந்து அவர் வந்து தனியார் மருத்துவமனை போய் அனுமதியை அளிக்கப்பட்டார்? ஆமா, அதுதான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நிறைய இடத்துல. நீங்க வந்து ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல்நோக்கு மருத்துவமனை இருக்கு, அரசுடையது. என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் வந்து அமெரிக்காவில் இருக்காரு. அவர் மிகப்பெரிய சர்ஜன். அவர் பெடியாட்ரிக் ஆங்காலஜி, அதாவது கேன்சரில் குழந்தைகளுக்கு வர கேன்சருக்கு ஒன் ஆஃப் தி லீடிங் சர்ஜன்ஸ், தமிழர். அவர் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் ஓமந்தூர் ஏதோ வரும்போது ஒரு விசிட்டில் பார்த்தேன், டெக்னாலஜி மிக அருமையாக அமெரிக்காவுடன் கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே டெக்னாலஜி, அதாவது அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து தொழில்நுட்பம்லாம் இருக்குது. ஆனால் யாருமே மக்கள் வரதில்லை. ஓமந்தூரார் அந்த ஆஸ்பத்திரி பேரில் நம்பிக்கை இல்லை. டாக்டர்களும் வந்து ஏனோ அங்கே வந்து அந்த அவர்கள் இருக்க வேண்டிய அந்த சுறுசுறுப்பு, அந்த அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுற அந்த அந்த ஒரு இதில் இல்லை, அந்த பக்குவத்தில் இல்லை அவங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த டெக்னாலஜி இருக்குன்றதே யாருக்கும் தெரியல. அதே மாதிரி தான் இப்போ தான் வந்து போன வருஷம் தான் வந்து அந்த கிங்ஸ் இன்ஸ்டியூட்டை வந்து விரிவாக்கம் பண்ணி, புதுசாக கட்டடம்லாம் கட்டி விரிவாக்கம் பண்ணி கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை. இதை தவிர மத்திய அரசு அவங்க வந்து எய்ம்ஸ் எய்ம்ஸ் டெல்லியில் வந்து ஒன்று இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஜிங்னு. அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இலவசமாக அல்லது மிக குறைந்த கட்டணத்தில் பல்வேறு வசதிகளுடன் நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வசதி, பெரிய தனியார் நீங்கள் சொல்லக்கூடிய கம்பேர் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இதோடு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக 2வது மருத்துவமனை டெல்லிக்கு அப்புறம் அதே மாதிரி எந்த ஊரில் இருக்குது சொல்லுங்கள்? குஜராத்லையா? நீங்கள் அப்படி தான் கேட்பீங்க. ஏன்னா நீங்கள் திராவிட சிந்தனை வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்படி தான் கேட்பீங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் அதே கிங்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்தில் அதை ஒட்டி இருக்குது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஜிங்னு. அப்போ இந்த 2 மாநில மத்திய அரசு பேரில் ஒன்றிய அரசு பேரில் அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு வைப்போம் முதல்வருக்கு. மாநில அரசு அந்த கிங்ஸ் இன்ஸ்டியூட் அந்த பேரை மாற்றி கலைஞர் பேர் வச்சு பல்நோக்கு மருத்துவமனை விரிவாக்கம் பண்ணி திறந்து வச்ச போது என்ன சொன்னார்? சர்வதேசத்திற்கே வந்து அகில உலகத்திற்கே வந்து மருத்துவ தலைநகரமாக சென்னை விளங்குகிறது. தமிழ்நாட்டின் அரசு மருத்துவமனைகள் வந்து தனியார் மிகப்பெரிய தனியார் ஆஸ்பத்திரிகளுக்கு இணையாக வந்து சேவை புரியுது. ஏங்க அங்கே போல உங்கள் வீட்டில் திடீர்னு அவர் பெரியவர் ஐயா கலைஞர் அவர்கள் இருந்தபோது வந்தபோதும் திமுக சம்மந்தப்பட்ட ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தான் ஆழ்வார்பேட்டைக்கு போனீங்க. அப்புறம் யாரோ ஒரு குடும்பத்தில் முக்கியமான ஒருத்தர் வந்து திடீர்னு ஏதோ ஒரு மன உளைச்சல்னால ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு ஏதோ ஒரு செய்தி, அந்த செய்தினால அவர் போய் அவர் என்னமோ பாலிடால் குடிச்சாரு, பால் குடிச்சாருன்னு நம்ம குடிப்போம். அவர் பாலிடால் குடிச்சிருக்காரு. ஒரு கால் பாலை வந்து பால்னு நினைச்சு குடிச்சிட்டாரு, தெரியல, நமக்கு தெரியல. அவரு அங்கதான் இருந்தாரு. அங்கேயும் போல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தனியார் மருத்துவமனைகளில் தான் நீங்க அப்போலோ மருத்துவமனை போறதுல வந்து இல்லை, இப்ப ஜெயலலிதா கூட அங்கதான் போனாங்க, எம்ஜிஆர் அங்கதான் அட்மிட் ஆனாரு. அப்போ நான் சொல்றது எல்லாரையும் பொதுவாக தான் சொல்றேன், இதுல வந்து யாரையும் வித்தியாசப்படுத்தி நம்ம பேசல. அன்னைக்கு ஓமந்தூரார் வந்து இல்லை, ஓமந்தூராரா வந்து முதல்ல கொண்டு வந்தது வந்து ஜெயலலிதா அவர்கள் தான். அதை முதல்ல செக்ரட்டேரியட்டா வந்ததை வந்து மாற்றி அதை வந்து ஓமந்தூர் ஆக்குனது ஜெயலலிதா தான். எம்ஜிஆர் பீரியட்ல அது இல்லை. அப்போ பெரிய ஆஸ்பத்திரியாக இருந்தது, இன்றைக்கும் பெரிய ஆஸ்பத்திரி தான். அதனுடைய அப்போலோவை பற்றி நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கரெக்டாக அறிக்கையெல்லாம் கரெக்டாக அவங்க ஜெயலலிதா இருக்கும்போது கூட டெய்லி காத்தாலும் இட்லி சாப்பிட்டாங்கன்னா அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க, கரெக்டாக கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, அவர்கள் இறந்ததாக செய்தி மட்டும்தான் அப்புறம் வந்தது. அது ரைட்டு, நம்ம சில விஷயங்களில் வந்து ரொம்ப உள்ளே போகாமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. எனக்கு என்ன கேள்வினா, பாமர மக்கள்லாம் வந்து ஓமந்தூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு போகணும்,
அரசியல்வாதிகள், பெரும் அரசியல்வாதிகள், முதல்வர்கள் இந்த மாதிரி இருந்தா இவங்க மட்டும் வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா மக்களுக்கு, இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்ன பாருங்க, அமெரிக்கால இருக்காருன்னு, அவர் கேட்ட கேள்விதான் எனக்கு நினைவுக்கு வருது. எப்படி அப்போ வந்து பொதுமக்களுக்கு வந்து ஓமந்தூரார் பேர்லயோ கலைஞர் என்று பெயர் வைக்கப்பட்ட அந்த பழைய கிங்ஸ் இன்ஸ்டியூட் அது பேர்லயும் எப்படி நம்பிக்கை வரும் இல்லையா? நீங்க வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க வந்து சரியில்லை ட்ரீட்மெண்ட்னு அப்படித்தானே நீங்க சொல்லாமல் சொல்வதாக அர்த்தம். அது அவர் ஏன் வந்து அந்த மாதிரி போனாரு? ஓமந்தூராரிலோ இதுலயோ வந்து ஒரு முதல்வருக்கு சிகிச்சைக்கு தரம் இல்லை என்றால் அதை நீங்கள் வந்து மருத்துவ தலைநகரம் இவ்வளவு சிறப்பானது அப்படின்னு சொல்லி நீங்க பெருமையா பேசுறது அது பொய்யா இது பொய்யா அப்படிங்கிற கேள்வி வருது. இதை தாண்டி நம்ம வந்து இப்போ அரசியல்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டாரு, இதுக்கப்புறம் அவர் பணிக்கு வந்துருவாரு. ஒரு கால் துணை முதல்வரை வந்து முதல்வர் வேட்பாளராக இந்த தேர்தலில் அறிவிப்பதற்கு இது ஒரு ஒரு ரிகர்சலாக இருக்குமோ? அவருக்கு உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு, பேஸ் மேக்கர் வச்சாங்க, அதெல்லாம் நம்ம வந்து அதில் பற்றி நம்ம ஒன்றும் கருத்து வேற்றுமையாக நம்ம ஒன்றும் சொல்லலை, மாறுபாடாக எதுவும் சொல்லலை. ஆனால் இதை பயன்படுத்தி ஒரு லீடு இதை வைத்துக்கொண்டு துணை முதல்வரை முதல்வர் வேட்பாளராக 2026க்கோ இல்லை இப்பொழுதே வந்து இவர் கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு இவருடைய பணிகளை வந்து துணை முதல்வர் கவனிப்பார். துணை முதல்வர் வந்து அவருடைய பணிகளே என்ன கவனிச்சிட்டு இருக்காரு என்னன்னு நமக்கு அது சரியா விவரங்கள் நமக்கு தெரியல. அவர் வந்து நிறைய பணிச்சுமையில் இருக்கிறார், வேறு வேறு பணிச்சுமைகளில் இருக்கிறார்னு சொல்றாங்க. நமக்கு அதை பற்றி தெரியல, நமக்கு விவரங்கள் தெரியல. அதிகாரிகள் தான் உண்மையிலேயே ஆட்சியை நடத்துகிறார்கள் நிறைய விமர்சனங்கள் இருக்கு. காவல்துறை வந்து இவ்வளவு மோசமாக வந்து எனக்கு தெரிந்து வந்து சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாடு ஸ்காட்லாந்து யார்டு என்று சொல்லப்பட்ட காவல்துறைக்கு கெட்ட பெயர் இவ்வளவு அதிகமாக இருப்பது இந்த திமுக ஆட்சியில் தான். இதுக்கு முன்னாலேயும் திமுக ஆட்சி நிறைய இருந்திருக்கு, 6 தடவை 6வது தடவை, இதுக்கு முன்னால் 5 தடவை இருந்திருக்கு. ஆனால் எப்போவுமே திமுக வரும்போது கொஞ்சம் காவல்துறைக்கு கெட்ட பேர் கூட வரும், அது ஏவல் துறை அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த முறை இருப்பது போல் மிக மிக மோசமான ஒரு பெயர் வரல. டிஎஸ்பி சுந்தரேசன் எடுத்துங்க, பரத் சீனிவாஸ் எடுத்துங்க, இந்த மாதிரி அதுக்கு பின்னாலெல்லாம் போனீங்கன்னா என்னன்னால் ரவுடி மாஃபியா ராஜ்யத்து வந்து அவங்க சொல்றபடி கேட்கல, மாஃபியாவா வந்து பார் வந்து விதிகளை மீறி நடத்தவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணாருன்னு சுந்தரேசன் மேட்டர்ல. பரத் சீனிவாசும் வந்து யாரோ ஒரு ரவுடி, கடைசியில் பார்த்தா அந்த ரவுடி வந்து பாஜகவில் போய் சேர்ந்தாராம். அதை பார்த்து சொல்லணும், இப்போ எல்லா ரவுடியுமே ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துடுறாங்க பாதுகாப்புக்காக. சரி, பாஜகவில் சேர்ந்த ரவுடி வந்து சொல்றத வந்து எதுக்காக வந்து இவர் கேட்கணும்? காவல்துறை அதிகாரி, காவல்துறை எஸ்பி. இது கொள்கை ரீதியான எதிரியான கட்சியாச்சா. மற்ற போது திருமாவளவன் கூட சொல்றாரு, கொள்கை ரீதியாக அதிமுக தோழமை கட்சி, பாஜக தான் கொள்கை ரீதியாக எதிரான கட்சின்னு சொல்லி பேசினாரு. அவருக்கு ஞாபகம் இல்லை, மங்களூர்ல முதல்ல 2001 அவர் எம்எல்ஏ ஆனதே பாஜக கூட்டணியில் இருக்கும்போது பாஜக கூட்டணியின் அன்பு வேட்பாளர் திருமாவளவன் போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டாரு. அப்பதான் வந்து பாஜகவுக்காக நிறைய இடங்கள்ல போய் அவர் பிரச்சாரம் வேற பண்ணாரு. அப்போ ஒன்றும் கொள்கையே இல்லாம இருந்துச்சு, இல்லை அவர்கள் கொள்கை எதிரிகள்ங்கிறது தெரியாம இருந்துச்சு. அது இருக்கலாம் திருமாவளவன். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ இந்த பிரச்சாரங்கள் ஒவ்வொரு பக்கம் இந்த ஸ்டாலினோட ஓரணியில் தமிழகம், நீங்க அந்த அணியில் இருக்கீங்களா? நம்ம இல்லைங்க. ஏன்னா நான் அந்த அணியில இருக்கேன்னு சொல்ல போனா எல்லாரும் மக்கள்லாம் பொதுமக்கள் என்ன நினைச்சுறாங்க, ரவுடியா, அவன் பாலியல் வன்முறை பண்றவனா, இல்லை வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறவனா, இல்லை மெட்ஸு கடத்துறவனா, அந்த அணியில போய் இருக்கான்னு சொல்லி நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரம் ஏதோ நம்ம வந்து எடப்பாடியும் வந்து பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு, பல்வேறு பகுதியில் வரவேற்பு கிடைக்கப்படுது அப்படின்ற செய்தி வந்துட்டு இருக்கு. அது எப்படி ஒரு சக்சஸ் ஆகுமா? அந்த அது உங்களுடன் ஸ்டாலின் இவர் ஆரம்பிச்சோன்னா அவர் வந்து எங்களுடன் எடப்பாடியார்னு அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க 6 கேள்வி கேட்கறாங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு, அவர் ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு, அன்புமணி அவர் தமிழகம் காப்போம், அவர் ஒருத்தர் மீட்போம் ஒருத்தர் காப்போம். சரி, யாரோ அடமானம் வச்சிருக்காங்க, யாரோ மீட்கிறாங்க, சரி ரைட்டு, அது விட்டுருங்க. தமிழர்கள் தங்கள் தன்மானத்தை என்னைக்கு வந்து ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்களோ அன்னைக்கே தமிழகம் வந்து தமிழர்களால் அடமானம் வைக்கப்பட்டு விட்டது. இந்த மாதிரி பொதுவான, நான் எல்லா கட்சிக்கும் பொதுவாக சொல்கிறேன். அந்த வகையில் இவங்க வந்து உருட்டுகளும் திருட்டுகளும், துரோக மாடல் உருட்டுகள் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கேள்வி அதிமுக சைட்லேருந்து கேட்குறாங்க. இதில் திமுக சைடில் ஓரணியில் தமிழகன்னு ஒரு 6 கேள்வி இந்த இங்கிலீஷில் ஹேவ் யூ ஸ்டாப்டு பீட்டிங் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு கேட்பாங்க. கோர்ட்டில் நிற்க வச்சு, பொண்டாட்டியை நீ வந்து அடிச்சு துன்புறுத்துறத நிறுத்தி விட்டாயா? ஆமாம் நிறுத்தி விட்டேன்னு சொன்னாலும் தண்டனை.
ஆ. ஏன் இது வரைக்கும் பண்ணேன், நிறுத்தவில்லைன்னு சொன்னா இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தண்டனை. இந்த மாதிரி ஒரு 6 கேள்விகள். உதாரணமா வந்து டெல்லி அதிகாரத்திற்கு அடிபணியாமல் மாநில உரிமைக்காக நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு முதல்வரை விரும்புகிறீர்களா? யாராவது இல்லைன்னு சொல்லு. உங்களை வந்து இது மாதிரி வரிசையா கேள்வி. நீட் தேர்வு வந்து அதை வந்து ரத்து செய்ய அந்த வேண்டுமா? மாதிரி ஒரு கேள்வி. மீனவர்கள் விவசாயிகளின் நலன் காத்திட ஒரு அரசு உங்களுக்கு தேவையா? யாராவது வந்து ஒரு விவசாயியோ பொதுமக்களோ வந்து விவசாயிகள் நலன் காக்கும் அரசு தேவை இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த 6 கேள்விக்கு நீங்க வேற வழி இல்லாம ஆமனு. இப்போ உங்ககிட்ட வந்து உங்கள் குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா ஜெய் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன இல்லைன்னா சொல்ல போறீங்க? ம். ஆம் தான் சொல்லணும். அது ஆம்னு சொல்லக்கூடிய கேள்வி. கேள்விகள். அது மாதிரி ஒரு 6 கேள்வி கேட்டு எஸ்ன்னு ஒன்று ஓடிபி வந்துச்சு. அந்த ஓடிபி வந்த உடனே வெல்கம் டு டிஎம்கேன்னு வந்துச்சு. அதுதான் இப்போ ஓடிபியை தடை பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த 6 கேள்வி கேட்குறாங்க. விவசாயிகள் நலன் இவங்க காக்கிறதா இருந்தால் ராணிப்பேட்டையில் வந்து சிப்காட்டில் வந்து எடுக்கும்போது எந்த 8 வழிச்சாலை விவசாயிகள் வந்து போராடிய போது அவர்களுக்கு போராட்டத்திற்கு துணையாக நான் இருக்கிறேன்னு போய் பேசின ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே ராணிப்பேட்டையில வந்து இவங்க ஆட்சியில் இருக்கும்போது விவசாயிகள் பண்ணும்போது 21 பேர் குண்டர் சட்டத்தில் கைது பண்ணி போட்டாங்க. 2023 நவம்பர்லயும் 2024 ஜனவரிலையும். மீனவர்கள் பத்தி நீங்க பேசலாமா? கச்சத்தீவு அடமா வந்து கேவல் சிங் அங்க வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது வந்து கச்சத்தீவை கொடுத்துடலான் இருக்கோம், இலங்கை ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க, ஏதோ எங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குன்னு போது பண்ணுங்க, ஆனா 1 மாசம் கழிச்சு பண்ணுங்க, ஆனா நாங்க போராட்டம் பண்ணுவோம், அந்த போராட்டத்தை நாங்க வந்து அரசியலுக்காக பண்ணுவோம், நீங்க ஒன்றும் அதை கண்டுக்கூடாது இப்படின்னு பேசுனதை அந்த கேவல் சிங் ரொம்ப பாவம், அது ஏதோ வந்து என்ன மாதிரி இருக்காது, வெள்ளந்தியா அதை வந்து ஒரு அறிக்கையா போட்டு அங்க கொண்டு போய் பிரதமர் ஆபீஸ்ல கொடுத்துட்டாரு. அது இன்னும் ஆவணத்துல இருக்கு. ஆக கச்சத்தீவை கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்து விட்டு நாங்கள் போராட்டம் செய்வோம், அதை கண்டுகொள்ளாதீர்கள்னு முதல்வர் வந்து அப்ப இருந்த கருணாநிதி வந்து பேசினாருங்கிறது ஆவணங்கள் இருக்கு. நீங்க தான் மீனவர்கள் காப்பாற்ற போறீங்களா? காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள், சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி சார் இப்போ எடப்பாடியோட இந்த பயணத்துல வந்து பல்வேறு பகுதியில் வரவேற்பு கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட திமுக தரப்பு பல்வேறு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, சமூக ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்கன்னா, திமுக வந்து தன்னோட பொருளாதார வலிமையின் உபயோகப்படுத்தி கூட வருகின்ற தேர்தலில் வந்து வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதை மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டா திமுக வந்து ஒரே சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எவ்வளவுதான் கெட்ட பேர் இருந்தாலும் இன்னைக்கு எங்க போனாலும் உங்களுடன் ஸ்டாலின் வந்து பல இடங்களில் தோல்வி ஃபிளாப் ஆயிடுச்சு. நீங்க லஞ்சம் வாங்குறாங்க ஆபீசர்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது. அவன் கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கு 2வது நீங்க வந்து நிர்வாகிகள் வந்து மக்களிடம் போய் பேசினால் மக்கள் வந்து கொதித்து எழுவார்கள். நம்ம கட்சி நிர்வாகிகளால வந்து அதை தாக்குப்பிடிக்க முடியாது, பதில் சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் 4 ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு, நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை போட்டு, செய்தி தொடர்பாளர்கள்னு போட்டு சரி அவங்க துறையை யார் பார்ப்பாங்க? அவங்க துறை வேலையை பார்ப்பாங்களா? ஏற்கனவே செய்தி தொடர்பாளர் துறை இருக்கு, அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க அவங்கவுங்க துறையில வந்து வர வேலையை பார்ப்பாங்களா, கோப்புகளை பார்ப்பாங்களா? ஒரு புகார் வந்ததுன்னா மேக்சிமம் இவங்க என்ன பண்ணுவாங்க, நீர்வளத்துறை அங்க அனுப்பு, போக்குவரத்து துறை அங்க அனுப்புன்னு மறுபடியும் அதை வந்து சரி செய்ய வேண்டியது அந்தந்த துறையில் இருப்பவர்கள் தான். இந்த 4 பேராலையும் வந்து எல்லா துறையிலையும் உள்ள போய் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, ஏங்க அப்படி பண்ணதுன்னா 4 வருஷத்துல பண்றதை 45 நாளில் புகாரை வந்து சரி செய்வோம்னா 4 வருஷத்துல பண்ணாத 45 நாள்ல வந்து எப்படி பண்ணுவீங்க? ஸோ இவர்கள் வழக்கம் போல இது ஒரு நாடகம் தான் மக்களிடம். இல்லம் தேடி முதல்வர்னு சொல்லி 2021 வந்தவொடனே ஆரம்பிச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே நடுவில் அதுக்கு லீவ் விட்டாங்க. இப்ப திடீர்னு எலெக்ஷன் வந்தவொடனே உங்களுடன் ஸ்டாலின் அதே தான் ஸ்டிக்கர் மட்டும் மாற்றி விட்டுருக்காங்க. ஆமா, ஸ்டிக்கர் வந்து மாற்றி அதுக்கு வந்து பேரை மட்டும் தமிழ்ல வந்து பேரை மாற்றி, அதாவது எங்க குடும்பத்தில் நாங்கள் ஸ்கூல் வச்சாலும் கம்பெனி வச்சாலும் அதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் வைப்போம் பேரு, சரிங்களா? ஆனா வந்து மக்கள்கிட்ட இந்த தேர்தலுக்காக போகும்போது மட்டும் நமக்கு நாமே, உங்களுடன் ஸ்டாலின், இப்படி ஓரணியில் தமிழகம், உடன்பிறப்பே வா, இப்படியெல்லாம் வந்து அப்படி அந்த சுத்த தமிழ் இலக்கிய தமிழை வச்சு அப்படி தமிழுக்காகவே நாங்கள் வாழ்கிறோம், தமிழை வைத்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதை வந்து அப்படி வந்து பண்ணுவோம். இப்போ கூட வந்து இது வந்தது பழைய புத்தகங்களில் வந்து அதை வந்து இது பண்ணி போகிறதுக்கு பதிலாக மறுபதிப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில முக்கியமான இலக்கிய புத்தகங்கள்லாம் அதை மொழிபெயர்ப்பு புத்தகங்கள், நூல்கள், அதை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து புதுசாக பிரிண்ட் எடுத்து, ஜெராக்ஸ்னா அப்படியே அட்டையை மட்டும் மாற்றி போட்டுட்டு அதுக்கு 5 கோடி ரூபா கணக்கில் எழுதிட்டாங்களாம். இப்போ இன்னைக்கா நேற்றுக்கா வந்த செய்தி.
முக்கியமான சில அரிய நூல்கள், அந்த நூல்கள் வந்து வேறு மொழியில் இருக்குது. அது தமிழில் வந்து மொழிபெயர்த்து, அது ஏற்கனவே மொழிபெயர்த்தவர்கள் சரியாக மொழிபெயர்க்கவில்லை என்பது இவர்களுடைய கருத்து. வாதம். ரைட்டு. அது உண்மையா இல்லையாங்கிறத தாண்டி நல்ல விஷயம் தானே பண்ணுறாங்க, பண்ணட்டும், மக்களுக்கு நன்மை பயக்கும். என்ன பண்ணாங்கன்னா, அது வேற ஒரு ஆளை வச்சு ஒரு கமிட்டியை போட்டு மொழிபெயர்க்க வேண்டியதானே. அப்படியே அட்டையை மட்டும் மாற்றி போட்டு மறுபடியும் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி, அதாவது ரீப்ரிண்ட் போட்டு 5 கோடி ரூபா கணக்கு எழுதிட்டாங்க. இப்படி எல்லாமே நம்ம வந்து நாடகம்னா ஸ்டிக்கர் தான், எல்லாமே ஸ்டிக்கர் தான். புத்தகம் வெளியிடுறதுலேருந்து எல்லா திட்டங்களுமே ஸ்டிக்கர் தான். இது வந்து இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் வந்து 2000 ரூபா ஒரு ஓட்டு கொடுக்குறாங்க, 2500 ரூபா, இவ்வளோ ரவுடிசம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. சரி, போன தடவை 2000 ரூபா கொடுத்தாங்க, இந்த தடவை 3000 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுக்கு 5, நம்ம வீட்டில் 5 பேர் ரேஷன் கார்டில் மெம்பராக இருக்காங்க, அது 15,000 ரூபா வருது அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டால் தமிழக மக்களை வந்து அந்த கடவுளே வந்து வானொலியிலேருந்து இறங்கி வந்து காப்பாற்றணும்னு நினச்சா கூட முடியாது. இதுதான் இதில் கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இவர்கள் வந்து மக்களை வந்து ஏமாளிகளாக கருதுகிறார்கள். ஏன்னா நீங்கள் கேட்குறதே அப்படிதான். இவ்வளவெல்லாம் தாண்டி மக்கள் ஏமாளிகளாக பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவார்களா தான் கேட்டீங்க. அதுக்கு நான் வந்து ஒரு 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 மறைமுகமான ஒரு பதிலோடு நம்ம வந்து முடிச்சிருவோம். அண்ணன் துரைமுருகன் வந்து திடீர்னு கோவப்பட்டார். என்ன வந்து ஏன் துணை முதல்வராக வைக்கலன்னு பழனிசாமிக்கு என்ன கவலை, எதிர்கட்சிகளுக்கு என்ன கவலை, துணை முதல்வராக இருக்கிறது இல்லாதது ஏன் இஷ்டம். என்னமோ இவர் என்னமோ வந்து கேட்டு இவர் வேணான்னு சொல்லிட்டா மாதிரியும், ரொம்ப கெஞ்சி கேட்டா மாதிரியும், சமீபத்தில் போய் மாப்பிள்ளை போய் வந்து பொதுச் செயலாளர் ராஜினாமா பண்ணுங்கன்னு கேட்டதெல்லாம் வெளியில் அரச புரசலாக தெரியுது. இவர் நான் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யார் சொன்னான்ட்டாரு அண்ணன் துரைமுருகன். அட்லீஸ்ட் 2026 வரைக்குமாவது பொதுச் செயலாளராக கண்டினியூ பண்ணணும்னு அவர் நினைச்சா அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவர் மற்றவங்க மாதிரி வந்து வேற கட்சியிலேருந்து வந்தவங்க இல்லை. கண்டிப்பா துரைமுருகன் அண்ணன் கூட சொன்னார், தான் இருக்கும் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு வேறு கட்சிக்கு மாறுபோன்னு வந்து விபச்சாரின்னாரு. நம்பர் நிறைய வருது திமுகவில். நான் சொல்றது மாறி வந்தவர்கள், நம்ம விபச்சாரின்னு சொல்லலை, நம்ம வந்து அவர் சொன்னதை வச்சு சொல்கிறோம். அந்த லிஸ்ட்டில் பார்த்தா நிறைய பேர் வராங்க. அவர் துரைமுருகன் அண்ணா சொல்கிறாரு, என்னுடைய தொகுதியே எனக்கு கோவில். யாரு? பெரியாருடைய சீடர் என்று சொல்லிக்கொள்ளும் திராவிட சிகாமணி இவர் சொல்கிறாரு, கோயில். என்னுடைய தொகுதி வாக்காளர்கள் எனக்கு தெய்வம். பாருங்க, இந்த பெரியாரியம் வந்து எப்படி, பெரியாரியம் பகுத்தறிவு எப்படி அங்கே வந்து ரெண்டும் வந்து அப்படி வந்து ஒட்டிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னார் பாருங்க, அதுல தான் எனக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட நம்ம எந்த ஆஸ்பத்திரி போறதுன்னு ஒரு பயம் வர அளவுக்கு வந்துருச்சு. என்னன்னா 60 வருட அரசியல் வாழ்க்கையில் அப்பழுக்கற்ற ஊழலே செய்யாத ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த குடியா துங்குறோன்னு கூடவே இருந்துட்டு 60,000 கோடின்னு ஏதோ கொடுத்தாரு. கரிகாலம், மணல் கடத்தல், இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதாவது பாக்கி பேர்லாம் பொதுவாக சொல்லுவாங்க இங்கிலீஷில், லைஸ், டேம் லைஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பொய், மகா பொய், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம். நீங்கள் வந்து லைஸ், டேம் லைஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிஎம்கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது வந்து தேர்தல் வாக்குறுதியாக இருந்தாலும் அதான், இல்லை அப்பப்போ சொல்லக்கூடிய அறிக்கையாக இருந்தாலும் அதான். ஆரம்பாக்கத்தில் வந்து சிறுமி வந்து கற்ப பாலியல் வன்முறை செய்தவரை வந்து பிடிச்சிட்டோங்கிறாங்க. 20 தனிப்படையை வச்சு பிடிச்சிருக்கேங்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 400 பேர் வச்சு ஒரே ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு. முத நாளே அவர் சூலூர்லேருந்து வந்தாருன்னு சொல்லிட்டாங்க. 14வது நாள் தான் போய் சூலூரில் போய் தேடுறாங்க. இந்த 13 நாள் ஏன் சூலூருக்கு போகலன்ற ரகசியம் தெரியல. இப்போவும் வந்து அவர் தான் வந்து அவர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவருங்கிறாங்க, அஸ்ஸாம்ங்கிறாங்க, டெல்லிங்கிறாங்க. அவர் இது சர்வதேச பிரஜையா இருப்பார் போட்டிருக்கு அந்த பையன். இன்னமும் வந்து அவர் தான், இப்பதான் பேர் ஏதோ விஸ்வகர்மான்னு என்னமோ பேர் சொல்லியிருக்காங்க, அவர் தான் அந்த குற்றத்தை செய்தார் என்று உறுதியாக காவல்துறை தலைமையே இதுவரை வந்து சொல்ல முடியவில்லை. அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருது, இந்த அஜித்குமார் மேட்டர்ல, மற்ற மேட்டர்ல, அப்புறம் அந்த பொலினியா, நவீன் பொலினியா, அந்த திருமலா பால் சென்டர்ல வந்து கின்னிஸ் ரெக்கார்ட் இல்ல, கின்னிஸ் ரெக்கார்ட் தற்கொலைங்க அது. ஜெய், நீங்க இதெல்லாம் வந்து கவனிக்கணும். அரசியல்ல உங்களுடைய எதிர்கால வந்து அரசியல் அந்த பாதையில வந்து இது முக்கியம். நீங்க
கின்னீஸ் ரெக்கார்டுங்க. ஒரு ஆள் வந்து பின்னால வந்து நைலான் கயித்தை கட்டிட்டு அந்த ரூம்ல வந்து சேரோ Chair, டேபிளோ table எதுவும் எதுவுமே இல்லாமல் தூக்கு மாட்டி கொள்கிறான் என்றால் இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சாதனை நடைபெற முடியும். ம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடக்கும் பொழுது மட்டும்தான் இப்படி நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ம். இத மாதிரிலாம் இருக்கும் பொழுது நம்ம வந்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆரம்பகத்துல பாத்தீங்கன்னா இப்ப இவர் தான் குற்றவாளியா, அஜித்குமார் மேட்டர் மாதிரி இது வேற ஏதாவது இருக்க போதா அப்படின்னு. இந்த அஜித்குமார் மேட்டர்ல நம்ம அடுத்த தடவை சந்திக்கும் போது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான, மக்களுக்கு அதிர்ச்சியுடன் கூடிய சுவாரஸ்யமான ஒரு தகவலை நான் தருகிறேன். கண்டிப்பா சார். அதற்கான ஏற்பாடுகளில் நான் வந்து இறங்கி இருக்கிறேன். இது நமக்குன்னு ஒரு ரூட் இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் ரூட். சிபிஐ ஒரு பக்கம் பண்ணுது, நம்ம பத்திரிகையாளர் முறையில் இன்வெஸ்டிகேஷன் நம்ம அதை வந்து வேற ஒரு ரூட்ல நம்ம பண்ணுவோம். கிடைக்கிற தகவல்கள்லாம் வந்து அதிர்ச்சிகரமாகவும் அதே சமயத்தில் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வந்து இப்படி கூட நடக்குமா அப்படின்னு ஒரு சுவாரஸ்யத்தையும் உண்டாக்கக்கூடியது இருக்கு. அது விரைவில் நம்ம வந்து அது சந்திப்போம். கண்டிப்பா சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு, அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு கூடும் கூட்டம் வந்து தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி தெரியுது. ம். காசு கொடுத்து 200 ரூபா கொடுத்து கூட்டு வந்த கூட்டமாக தெரியவில்லை. அந்த வகையில் எதிர்க்கட்சிகளிடையே ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளலாம் இப்போதைக்கு. அதே சமயம் நீங்க கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பா சார். பணம் கொடுத்து வாங்கிட்டா என்ன பண்றது அப்படின்னா, அது தமிழர்கள் தான் தங்கள் மனசாட்சியை தொட்டு பார்த்து வாக்களிக்க வேண்டும். கண்டிப்பா சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டியில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.